நமக்கு வருகிற நிறைய பிரச்சனைகள் நம்மை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, நம்மை சாட்சிகளாக நிறுத்துகிறதற்காக தான் கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இப்ப நீங்க கடந்து போகிற பாதை எவ்வளவு கடினமானாலும் வெகு சீக்கிரத்துல இந்த சூழ்நிலையை குறித்து ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் நிறுத்துவாராக. உங்கள் பிள்ளைகளும் அந்த காரியத்துல சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவாராக. ஆமென். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. யோபுனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, எல்லாத்துக்கும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாரு. பிசாசு ஒன்றொன்றாய் பிடுங்கி போடுறான். பிள்ளைகளை எடுத்துட்டான், சொத்தலை எடுத்துட்டான், அவனுடைய ஆடு மாடுகளை எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துட்டாரு. கடைசியில இல்ல, நான் தோலுக்கு பதிலாய் சரீரத்துல கை வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கூட ஆண்டவர் சரி பரவாயில்ல, வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் ஜீவனை மட்டும் யோபுக்கு எடுக்கிறதற்கு அனுமதிக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்கு ஜீவன் மட்டும் இருந்தா போதும், அவன் இழந்தது எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இந்த மாலை வேளையில நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் இழந்திருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் ஒரு நடைபணத்தை போல நான் வாழ்றேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன், என்னுடைய மதிப்பு மரியாதை பணம் சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் பேசாம செத்துட்டா பரவாயில்ல, நான் செத்தா கூட யாருமே கேட்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட சிலர் கடந்து போகலாம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க உயிரை ஆண்டவர் எடுக்கணும்னா என்னைக்கோ ஆண்டவர் எடுத்திருக்கலாம், எத்தனையோ ஆபத்துல ஆண்டவர் எடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜீவனோட வைத்திருக்கிறதற்கு காரணம், ஆண்டவர் மறுபடியும் நான் உன்னை திரும்பி தூக்கி எடுப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நீ இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்காக தான். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, என் உயிரை மட்டும் எதுக்கு ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க, அதையும் நீங்க எடுத்திருக்க வேண்டியதுதானே, நான் ஜீவனோடு இருந்து இதெல்லாம் நான் பார்க்கணுமா, நான் உயிரோடு இருந்து இந்த காரியத்தை எல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு உங்க மனசுல நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தீமையை பார்த்த நீங்கள் உங்க கண்களாலே நன்மையை ஆண்டவர் பார்க்க பண்ணுவார். எந்த பிள்ளைய குறிச்சு வருத்தத்தை பார்த்தீங்களோ, எந்த பிள்ளைய குறிச்சு மன சங்கடத்தை பார்த்தீங்களோ, அதே பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத, அதே பிள்ளையோட ஆண்டவர் இருக்கிறத, அந்த பிள்ளைய பயன்படுத்துகிறதையும் நம்முடைய கண்கள் காணும் என்று நம்புறவங்க நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி, அதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஜீவனோடே வைத்திருக்கிறார். ஆமென். அதனால எதை இழக்கிறத குறிச்சும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது. அதான் யோபு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நிர்வாணியா என் தாய் என் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே ஒன்னும் இல்லாம தான் நம்ம ஆரம்பிச்சோம், எதுவுமே இல்லை, நிற்கக்கூடிய பலன் இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்தது யாருன்னா கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் துவங்கினாரு. கொடுக்கிற ஆண்டவருக்கு கொடுக்கிறதற்கு மட்டும் இல்லை, எடுக்கிறதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. அதனால சில காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போகும்போது, சில காரியத்தை இழக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. பெற்றுக்கொள்ளும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோமோ, அதே நேரத்துல ஆண்டவர் உங்களை கடினமான பாதையில நடத்தும் போதும் உங்க மனசுல இருந்து என்ன வரணும்னா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால உங்களை விட்டு சில காரியத்தை கர்த்தர் எடுக்கிறத குறிச்சு கவலையே படாதீங்க. சில நபர்களை ஆண்டவர் உங்களை விட்டு எடுப்பாரு, அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருப்போம்னு நினைப்போம், கடைசி வரைக்கும் என் கூட இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா திடீர்னு ஆண்டவர் அவங்களை எடுத்துருவாரு. ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை விட்டு சில மனிதர்களை ஆண்டவர் பிரிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அது தீமைக்கானதா அல்ல, அது நன்மைக்கானதா இருக்கும்.
ஆமேன். ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றா இருந்தார்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பெரிய வாக்குவாதம் வருது. ஆனா எல்லாத்தையும் கொடுத்தது ஆபிரகாம் தான். ஆனா லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனா அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து ஆபிரகாம கூடாரத்திற்கு வெளியில கூட்டிட்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், அந்த அளவிற்கு உன்னுடைய ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சிலர் நம்மை விட்டு போகிறதற்கு காரணம் நம்மளை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, உங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக இல்லை. அவர்கள் உங்களோடு கூட இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ, கர்த்தர் உங்களோடு இருந்தா அதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தினால நிரப்புகிறதற்கு நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே சில மனிதர்களை நம்மை விட்டு எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சில காரியத்தை ஆண்டவரை எடுக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுபடியும் நீங்க போய் விழவே கூடாது. முதல்ல வந்து நீங்க ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த மனுஷனை குறிச்சு நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் மனுஷனை நம்பிட்டே இருப்பாங்க. எத்தனை அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவோ அவமானம் வந்தாலும் திருந்த மாட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களையே நம்பி காரியத்துல இறங்குறது, அவங்களையே நம்பி கடன் வாங்குறது, அவங்க சொல்லுகிற வாக்குறுதியை நம்புறது, அவங்க வீட்டுல காத்து கிடக்கிறது. ஒண்ணு நினைச்சுக்குங்க, எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதர்களை அல்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் மேல பற்றுதலாய் அல்ல. நம்ம யார் மேல பற்றுதலான்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்க இன்றையிலிருந்து மனிதர்களை நம்புறத சுத்தமா நீங்க விட்டுறணும். நான் வந்து ஒரு விசை திருச்சபையில வந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து இந்த திருச்சபைக்கு பக்கத்துல சத்தம் வருதுன்னு ஒரே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 4-5 ரவுடி கும்பல் மாதிரி வந்து மிரட்டி, இந்த இடத்துல நான் சர்ச்சை வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்குது. உடனே நான் வந்து சர்ச்சில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரதர் வந்து, பாஸ்டர் எனக்கு வந்து ஒருத்தர் தெரியும், ரொம்ப முக்கியமானவர், அவர் சொன்னா இவங்க எல்லாம் ரொம்ப ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே நான் வந்து, அப்படியா பிரதர், வர சண்டே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், அவரும் ஒரு ஆலயத்துக்கு போறவர் தான். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல, ஆலயத்துக்கு போற ஒரு மனுஷன் இவங்கள்ட்ட சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா, அப்ப கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அப்ப தூரத்துல பார்த்தா அந்த பிரதரும் அவர் கூட்டிட்டு வந்த பிரதரும் நிக்கிறாங்க. நான் எப்பவுமே இவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் சாப்பிடவே போவேன். ஆனா அவரை பார்த்த உடனே என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ அவர் வந்திருக்கிறாரு, அவரை இவங்க இத்தனை பேர் ஜெபம் பண்ண நிக்கிறாங்களே, அதனால அவரை பார்த்துட்டு அவரை அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரையும் 2 minutes வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் போய் அவரை வந்து ஸ்ட்ரைட்டா பாக்குறதுக்காக போனேன். பிரதர் வாங்க பிரதர், வெல்கம், இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே நினைச்சாரு, என்ன நீங்க சர்ச் நடத்துறீங்க, என்ன நீ சர்ச் நடத்துறீங்க, ஏன் இத்தனை பேர் தான் அன்னைக்கு வந்து சர்ச்சில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க, ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. 50-60 பேருக்கு வந்து இவ்வளவு சவுண்டு போட்டு நடத்தணுமா, இத்தனை சத்தம் தேவையா, எதுக்கு இப்படி போட்டு இருக்கீங்க, அவன் சும்மாவா சண்டைக்கு வர்றான், இந்த மாதிரி பண்ணுனா சண்டைக்கு தான் வருவான், முதல்ல இந்த ஸ்பீக்கர் எல்லாம் கழட்டி தூர வீசுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பெரிய அவர் ஏதாவது ஒண்ணு நமக்கு சொல்லுவாருன்னு போனா அவர் ரொம்ப மோசமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்படியே முகமே செத்து போயிருச்சு, என் மனசே செத்து போயிருச்சு, எதுவுமே சொல்லல. அப்படியா பிரதர், சரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டு பலிபீடத்துல முழங்கால் படிட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி மனிதர்களை வந்து நினைச்சது, இவங்களை விட்டு புட்டு அவரை போய் நான் பார்த்தேன் இல்ல, அவர் செய்வாருன்னு நான் நினைச்சேன் இல்ல, நான் பண்ணினது தப்பு தான் ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, அதை விட்டுட்டு நான் இப்படி போயிட்டேன், தவறுதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன். அப்போ நம்ம ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்துல வந்து ஆண்டவரையே நம்ம மறந்துடுறோம், ஆண்டவரே நம்ம விட்டுறோம். யாராவது ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஆறுதல் பண்ணாங்கன்னா, கர்த்தர் தான் ஏற்படுத்தினார், ஆண்டவர் தான் அவங்கள கொண்டு வந்தார், ஆண்டவர் தான் நம்மளை வளர்த்தினார். எப்பவுமே ஆண்டவர் வந்து அவரை முக்கியத்துவப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை கனப்படுத்துகிறவர்களை என்றும் அவர் கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், நீங்க மனுஷனை நம்பி நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம், மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை நீங்க நிறைய நேரத்துல தூர தள்ளி இருக்கலாம். நான் நம்புறேன் அவங்க அவ்வளவு தூரம் நம்ம கூட வரமாட்டாங்க.
சில நேரத்துல நம்ம கூட எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நிறைய பேர் நம்மளை விட்டு சோதனையின் காலத்துல நம்மளை விட்டு தூரம் போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும். அவர் என்னை எவ்வளவு பெரிய கட்டிலிருந்தும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவர். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் அங்கேயும் இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒரு சிலர், பாஸ்டர் இதிலிருந்து நான் மீண்டு வருவேனா, இதிலிருந்து நான் எழும்புவேனா, இதிலிருந்து நான் எப்படி எழும்புவேன்னு எனக்கு தெரியலையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன் கரத்தை பிடிச்சு தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வந்து இந்த புயலின் நடுவில் இருந்து உங்க கையை தூக்கி விடுவார். இதுல மூழ்கி போக போவது இல்லை, இதுல ஒன்றுமில்லாமல் போக போவது இல்லை. கர்த்தருடைய கரம் அங்கே நம்மை தேற்ற போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு பாடனுடைய ஒரு வரிகள் அப்படியே நம்ம பாடிட்டு, ரொம்ப அழகான பாடல், ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. அப்போ நம்மளை தூக்கி எடுக்கிறதற்கு, நம்மளை நிறுத்துறதற்கு முழுக்க முழுக்க என்ன நம்பணும்னா, 1000 பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். எல்லா மனுஷர்களையும் நம்ம ஒரு லிமிட் மட்டும்தான் வச்சுக்கணும், ஒரு அளவுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். அதுல ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கணும். சிலருக்கு எவ்வளவு அனுபவப்பட்டாலும் எவ்வளவு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் சிலர் மாறவே மாட்டாங்க. அப்ப ஏற்கனவே இவங்களை தேடி போய் தானே இவ்வளவு ஏமாந்த, இவங்க இவ்வளவு ஏமாத்தினாங்களே, இனியாவது மனுஷனை நீ தேடி போக கூடாதுன்னு சொன்னா மறுபடியும் அந்த மனுஷனிடத்துல அப்பதான் போய் நிற்பாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மனுஷனுக்காக காத்து கிடப்பாங்க. இல்ல, இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. எந்த மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் நம்புற கண்மலை யாருன்னா கர்த்தர் ஒருவரே. ஆமென். என்னுடைய புயத்தை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய தலைமைத்துவத்தை நான் நம்ப மாட்டேன். நான் யாரை மட்டும்தான் நம்புவேன்னா கர்த்தர் ஒருவரை மட்டுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நான் நம்புறேன், இந்த வருஷத்துக்குள்ளேயே கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எத்தனை பேர் மறைச்சாலும், நான் நம்புறேன் உங்களால மறைஞ்சு இருக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? முருதகாயை குறிச்சு வேதம் சொல்லுது. முருதகாய பாருங்க, முருதகாய அவ்வளோ பெரிய நன்மை செய்யறான். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ராஜாவுடைய உயிரை காப்பாத்துறான். ஒரு கேட் வாட்ச்மேன் அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்து ஒரு ராஜாவை கொல்றதுக்கு 2 பேர் திட்டம் போடுறத கண்டுபிடிச்சு அவருடைய உயிரை காப்பாத்தி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. ஒரு ராஜாவுடைய உயிரை காப்பாத்தினவங்களை எவ்வளவு மெச்சிக்குவாங்க, எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா உள்ள இருந்தவங்க வேலை பார்த்து எதையுமே ராஜா கிட்ட கொண்டு போகல, மறைச்சிட்டாங்க. அவனுக்கு கேட் வாட்ச்மேனா இருக்கான், அவனுக்கு எதுக்கு பேர் புகழ் போகணும்? அவனை ஒருத்தர் கூட ராஜாவுக்கு போய் சொல்லல, இவர் தாங்க ராஜா உங்களை உயிரை காப்பாத்தினாரு, 2 பேரையும் கண்டுபிடிச்சதுக்கு காரணமானவன் இவங்க தான், அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விட்டாரா? இல்ல. ராத்திரியோட ராத்திரியா ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தை எடுத்து போட்டு நாளாகம புஸ்தகத்தை வாசிக்க பண்ணி அதுல மொர்தெகாயினுடைய சம்பவத்தை வாசிக்க பண்ணி கர்த்தர் ராத்திரியோட ராத்திரியா மொர்தெகாயை ஆண்டவரால நினைக்க முடியுமானால் நீங்கள் கர்த்தருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்களுடைய உயர்வை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை
ஒருத்தராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா ராஜாவினுடைய தூக்கத்தை கூட ஆண்டவரால எடுத்து போட முடியும். திறக்கப்படாத கதவுகளை கூட கர்த்தரால திறக்க முடியும். யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. தாவீது தன்னுடைய வீட்டிலே இளையவன். அவன் வந்து ராஜாவா வருவான் அப்படின்னு யாருமே நினைக்கல. அவன் ஒரு பெரிய பொருட்டாவும் எடுக்கவே இல்லை. ஏன்னா எப்பவுமே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ரெண்டாவதா பெற்ற பிள்ளைகளை வந்து ரொம்ப அதிகமா நேசிக்க மாட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து கல்யாணம் ரெண்டு பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த முறைப்படி கல்யாணம் பண்ணின அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் உரிமை, மற்ற பிள்ளைகளுக்கு குறைவான உரிமை. இப்போ தாவீது அந்த வீட்டுல ஒரு பெரிய பொருட்டாகவே எண்ணப்படலை. அவனெல்லாம் எங்க ஆசீர்வதிக்க போறாங்கன்னு. ஆனா ஆண்டவருடைய திட்டம் யாரு மேல இருந்துச்சுன்னா தாவீதின் மேல இருந்ததுனால சாமுவேல் வெயிட் பண்ற அளவிற்கு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைக்காக வெயிட் பண்ண செஞ்சார்ல. நான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்கு விரோதமாய் பெரிய யுத்தம் எழும்பினாலும், உனக்கு விரோதமாய் பெரிய ஆயுதங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் அது வாய்க்காமலே போகும். உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த தடை கற்களை ஆண்டவர் உடைக்க போகிறார். யாரெல்லாம் விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ கர்த்தர் அந்த இடத்திலே உங்களுக்காக யுத்தம் பண்ணி திறக்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வேணும். நம்ம நிறைய நேரத்துல என்ன ரொம்ப பயப்படுறோம். அவங்க என்னமோ செஞ்சிருவாங்களோ, இவங்க என்னமோ செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறோம். நான் சொல்றேன், எப்படி செய்ய முடியும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது. இந்த விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எங்க போச்சு? நமக்கு எங்க போச்சு? நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவன் தடுத்துருவானோ, அவன் தடுத்துருவானோ, இந்த மனுஷன் விரோதமா எழும்பினானோ. வேதம் சொல்லுது, உலகமே நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், ராஜாவே விரோதமாய் எழும்பினாலும், கர்த்தர் அபிஷேகம் பண்ண நினைக்கிற மனுஷனுக்கு யார் தடை சொல்ல முடியும்? உங்களை எந்த நேரத்துல வெளியே கொண்டு வர முடியுமோ அந்த நேரத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எந்த நேரத்துல ஆண்டவர் மறைக்க முடியுமோ அந்த நேரத்துல ஆண்டவர் மறைப்பார். ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். என்ன? கர்த்தர் அனுமதி இல்லாம ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. என் உயர்வை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மனுஷ சக்தியை விட என் ஆண்டவருடைய சக்தி வலிமை உள்ளதா இல்லையா? கர்த்தர் பெரியவரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஏன் நம்ம மனுஷனுக்கு பயப்படணும்? இல்லை. என்னை அவர் அறிந்திருக்கிறார். என்னை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர். ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. இந்த பாட்டு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் என்ன நம்புறேன், நான் எப்பேற்பட்ட குழியா இருந்தாலும் என் ஆண்டவர் நமக்கு கை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வாழ்வு கொடுக்கிற தெய்வம். உங்களுடைய கடன்களிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போறார். உங்களுடைய வியாதிகளிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க விழுந்து கிடக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் கைதூக்கி எடுக்க போறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, உங்க கையில இருக்கிற அந்த ஹோப்பை வந்து நீங்க விட்டுருங்க. நீங்க புடிச்சிட்டே இருக்காதீங்க. நீங்க முழுக்க யாருடைய கையில கொடுக்கணும்னா கர்த்தர் கையில. பாருங்க, 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு போஷிச்சது. ஆனா இந்த மீன் முதல்ல யார் கையில இருந்தா, ஒரு சின்ன பையனுடைய பாக்ஸ் உள்ள இருக்குது, சின்ன பையன் கையில இருக்குது. ஆனா இந்த சின்ன பையன் என்னைக்கு எப்ப ஏசப்பா கையில அந்த அப்பமும் மீனும் போச்சோ அப்பதான் அது பெருகிருச்சு. நான் என்ன நம்புறேன்னா, உங்களுடைய தாளந்துகள் எல்லாம் ஏசப்பாட்ட போகணும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் ஏசப்பாவுக்குள்ள போகணும். நிறைய பேர் திறமைசாலிங்க இருக்கிறாங்க, ஆனா உங்களுக்குள்ள வைக்காதீங்க. யார்கிட்ட கொடுங்கன்னா கர்த்தர் கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, என்ன மேன்மைப்படுத்துறதுக்கு உங்களால தான் முடியும், என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால தான் முடியும், என் திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களால தான் முடியும். நிறைய பேர் ரொம்ப நல்லா படிப்பாளிகளா இருப்பாங்க, ஆனா என்ன பண்ணா அவங்களுக்கு முன்னேற்றமே இருக்காது. காரணம் என்னன்னா, கர்த்தரிடத்துல நம்ம
கொடுக்கல, ஆண்டவரிடத்துல கொடுக்கல. அதனால இன்னைக்கு இந்த பாட்டை பாடும் போதே நம்ம சொல்ல போறோம், என்னை தூக்கி எடுக்கிறதற்கு உங்களால முடியும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கலாம், பாவத்துல விழுந்து போய் கிடக்கலாம். எனக்கு வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல பாஸ்டர். என்னமோ தெரியல, ரொம்ப நாளா ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறேன், நான் விழுந்துட்டேன், நான் எழும்புவனான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா இன்று ராத்திரியில நான் நம்புறேன், இந்த இடத்துல ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. கர்த்தரந்தரத்துல உலாவுகிறார். உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஒருவரால முடியும். அவரிடத்துல போகிறவர்கள் அவர் ஒரு நாளும் வெறுமையை அனுப்புகிற தேவன் அல்ல. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஐயா ஏசையா, ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, ஐயா ஏசையா, ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி, தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்து என்னை நடத்துவி, என்னை நடத்துவி ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. ஆமென். சோ இத முழு மனசோட நம்பி நான் நம்புறேன், தூக்கி எடுக்கிற கர்த்தர், என்னை மறுபடியும் அலங்கரிக்கிற கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு ஒரு சின்ன உதவிய அவர் அனுப்புனா போதும். நாகமானை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு இருக்கிற ஒரே கட்டளை என்ன அப்படின்னா, 7 தரம் முங்கி எந்திரி, 7 தரம் முங்கி எந்திரி. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் முங்கி எந்திரிக்கும் போது அவனுக்கு ஒரு மாற்றமும் இல்லை, 2வது டைம் முங்கி எந்திரிக்கும் போது ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 5 நாள் டேப்லெட் சாப்பிட்டோம்னா குறைஞ்சிடணும், அடுத்த 5 நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும், அடுத்த 10 நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுதான் உலகத்துல இருக்கிறது. ஆனா ஆண்டவர் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. 7-6 டைம் முந்தி எந்திரிக்கிறான், ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே 7வது விஷயம் முங்கி எந்திரிக்கும் போது அவனுடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரமா மாறிடுச்சு. அப்போ ஆண்டவர் சிலதை உங்களுக்கு கீழ்ப்படிவை செய்வாரு. இவ்வளவு தூரம் நான் கீழ்ப்படுகிறேனே ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா? இவ்வளவு தூரம் வேண்டானே ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யக்கூடாதா? இல்ல இல்ல, சில இடத்துல ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை எவ்வளவு எதிர்பார்க்கிறாருன்னா, முழுமையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அறகுறையாய் அல்ல, கொஞ்சமாய் அல்ல. அவ்வளவுதான், கொஞ்சம் கொடுத்தா அடுத்த உடனே கொஞ்சம், அப்படி எல்லாம் இல்ல. நம்ம ஆபிரகாமுடைய சன்னதி, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்ன உடனே முழுமையாய் அவ்வளவுதான், வேற எந்த கேள்வியும் கேட்கல, அதுக்கு காலதாமதமே பண்ணல. ஆண்டவர் எது செஞ்சாலும் கண்டிப்பா நன்மை இருக்கும்னு விசுவாசிச்சு போய் கீழ்ப்படிஞ்ச உடனே கர்த்தர் அவனுடைய சன்னதியை பெருக பண்ணினாரா இல்லையா? அதனால எல்லாருமே இன்னைக்கு நம்பிக்கையோட என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு கர்த்தரால முடியும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டுறதற்கு ஆண்டவரால முடியும். நீங்க இழந்து போன அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த 4 நாட்கள் கன்வென்ஷன்ல கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தரப்போறாரு. மறுபடியும் அவர் மேல இருக்கிற அன்பை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்க போறாரு. நிறைய பேரை கர்த்தர் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போறாரு. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை மீட்கிறதற்கு உங்களால ஆகும், எங்களை மீட்கிறதற்கு உங்களால ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம், ஐயா ஏசையா, ஐயா
ஏசையா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. சத்தமாயா ஐயா, ஏசையா ஐயா, ஏசையா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டே. தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்து என்னை நடத்துவி, என்னை நடத்துவி. தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்து என்னை நடத்துவி, என்னை நடத்துவி ஐயா, ஏசையா ஐயா, ஏசையா, எங்களை மீட்க, எங்களை தூக்கி எடுக்க, எங்களை அலங்கரிக்க, எங்களை மறுபடியும் உங்க கிருபையாய் நிறுத்த வேற யாராலும் முடியாது. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவினாலே ஆகும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அலங்கரிக்க, என்ன மறுபடியும் தூக்கி நிறுத்த, மறுபடியும் நான் இழந்த அத்தனை அபிஷேகத்தையும் கொடுக்கிறதற்கு வேற யாராலும் முடியாட்டாலும் உங்களால முடியும், உங்களால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பாருங்க, எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன லூப் கோல் இருக்கும் பாருங்க. நான் நம்புறேன், உங்களை ஆண்டவர் அதுல இருந்து எடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரால் எந்த உதவியை வேண்டும் என்றாலும் கண்டிப்பா அனுப்ப முடியும். தேசத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்குது. பாபிலோனுடைய ராஜா உள்ள வந்துட்டாரு, கொத்தளங்களை போட்டாச்சு. ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ராஜா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எரேமியா அப்படின்ற தீர்க்கதரிசியை குழிக்குள்ள போட்டாங்க. அந்த முற்றத்துல இருக்கிற குழிக்குள்ள போட்டாங்க. எல்லாருமே மறந்துட்டாங்க. அவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுலாம் ஓடுறாங்களே தவிர இந்த கிணத்துக்குள்ள, இந்த ஆள் குழிக்குள்ள இருக்கிறவங்கள யாருமே பார்க்கவே இல்லை. ஆனா நான் செத்துருவேனோ, இந்த குழிக்குள்ளே இருப்பேனோ அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் ஒரு மனுஷனை கத்தர் எழுப்புறாரு. ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, ஐயோ தீர்க்கதரிசியை உள்ள போட்டாங்களேன்னு சொல்லி எட்டி பார்த்தா அவன் உள்ள உயிரோட தான் இருக்கிறான். ஆனா காப்பாத்துறதுக்கு ஒரு கயிறும் இல்லையே. தேசமே இப்ப பிரச்சனையில இருக்குதோ, அவங்கவுங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்ப கயிறு யார்கிட்ட போய் கேட்கறது? பார்த்தா ஒரு பழைய துணிகள் எல்லாம் கிடக்குது. உடனே அந்த துணியை எடுத்து ஒன்னொன்னா முடிஞ்சு அந்த கிணத்துக்குள்ள அனுப்பி அந்த மனுஷனை தூக்கி மேல விடுறதுக்கு நான் நம்புறேன். அந்த இடத்துல அந்த துணியை ஆண்டவர் வச்சாருல்ல, அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஞாபகத்தை ஆண்டவர் கொடுத்தாருல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்கணும்னு கத்தர் நினைச்சாருன்னா எனக்காக ஒரு துணியை கத்தர் அங்க ஆயத்தப்படுத்துவார். எனக்காக ஆண்டவர் ஒரு நபருக்கு ஞாபகப்படுத்துவார். அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக என்ன ஆண்டவரால தூக்கி எடுக்க முடியும். யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம், முடிஞ்சு பாஸ்டர் முடிஞ்சு, நான் மனசை விட்டுட்டேன், நான் எத்தனை டைம் முயற்சி எடுத்தேன் தெரியுமா, ஆனா தோற்று போய் வந்திருக்கிறேன். என்னால ஸ்பிரிச்சுவலா நிக்கவே முடியல, என்னால பரிசுத்தமா வாழவே முடியல, என்னால அடுத்த லெவல் போகவே முடியல, நான் என்னமோ இனி இப்படியே இருந்து என் காலத்தை முடிச்சிருவேணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிறைய நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். இல்ல, அவர் இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் இறங்குறதற்கு வல்லவரா இருக்கிறார். எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒருவரால முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாத்துறதற்கு ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் ஆமேன் சத்தமாய் ஆமோதிக்க முடியுமா?
என்னுடைய லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு சாட்சி அப்படின்னா, எங்க திருச்சபையில ஒரு வாலிப பெண், அவன் வந்துட்டு இருந்தா. ஒரு சைக்கிள்ல வேலைக்கு போயிட்டு வருவான். அவளுடைய குடும்பம் ரொம்ப வித்தியாசமான குடும்பம். அப்படின்னா அம்மாவுக்கு இந்த 2 கால் இப்படி எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்படியே எங்க சர்ச்சுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 300-400 அடிதான் இருக்கும். ஆனா எங்க சர்ச்சுக்கு வரணும்னா அவங்க ஒரு செவத்தை பிடிச்சிட்டே வருவாங்க. அப்படிதான் சர்ச்சுக்கு வர முடியும். அவங்களுடைய மூத்த அண்ணன் சுகர் 2 காலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. 2வது சகோதரன் திருநெல்வேலியில போகும்போது ஒரு கடல்ல போய் குளிக்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டு கடல்ல செத்து போயிட்டான். ஒரு பையன் இறந்து போயிட்டான். இன்னொரு பையனுக்கு கால் 2ஐயும் எடுத்துட்டாங்க. மூத்த பொண்ணுக்கு அம்மா மாதிரியே இந்த மாதிரி கால் வளைஞ்சு அந்த புள்ள ரத்த வாந்தி எடுத்து அந்த புள்ள இறந்து போறான். நல்லா கவனிச்சுங்க, ஒரு குடும்பத்துல எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை பாருங்க. இன்னொரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சி பைத்தியம், மனநலமா பாதிக்கப்பட்டவங்க. சர்ச்சில் வந்தா கூட அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறது போடலன்னு தெரியாது, திடீர்னு கிழிச்சிருவாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் அவங்க பக்கத்திலே உட்கார வச்சு அந்த பிள்ளைய ஷால் எடுத்து மூடிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அப்படி இருக்காங்க. அப்பா 6 மாசத்துக்கு ஒரு டைம் வருவாரு. திடீர்னு பார்த்தா காணாம போயிருவாரு. எங்க போனாரு எங்க வந்தாரு அப்படின்னு தெரியவே தெரியாது. இவ்வளவு மோசமான ஒரு குடும்பம். அதுல ஒரே ஒரு வாலிப பிள்ளை மட்டும், அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியோட அந்த பிள்ளை ஒரு அட்டைப்பட்டி பாக்ஸ்ல அட்டைப்பட்டி கம்பெனில வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்போ நான் இந்த ஒரு பொண்ணு நல்லா இருக்குது, எப்படியாவது இந்த ஒரு பிள்ளையாவது இந்த குடும்பத்துல நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பையன் ஏற்கனவே ஒரு பையன் திருமணமாகி அவனுடைய மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் ஒரு 15 நாள் தான் வாழ்னான். அந்த பையனை கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல பொண்ணுப்பா அந்த பொண்ணு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, நீ அந்த குழந்தைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பாருன்னு சொன்னா, அவன் அந்த பிள்ளையினுடைய குடும்பத்தை பார்த்துட்டு என்ன ரொம்ப சத்தம் போட்டான். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா பாஸ்டர்? இவ்வளவு மோசமான ஒரு சாபம் பிடிச்ச ஒரு குடும்பத்துல போய் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவிச்சுட்டு சர்ச்சுக்கு வர்றதே நிப்பாட்டிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த பிள்ளைய கூப்பிட்டு நான் பேசினேம்மா, உன்னுடைய வாழ்க்கையில நான் எப்படியாவது கொன்னையாவது கரை சேர்த்தலான்னு முயற்சி எடுத்தேன். பட் அந்த மாதிரி எனக்கு அவமானம் தான் வந்துருச்சு. அதனால கை தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தரால மட்டும்தான் முடியும். நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒவ்வொரு டைமும் ஆராதனை நடக்கும்போது முன்னாடி நின்னு கர்த்தரை விடுதலையோட நீ ஆராதி, ஏசப்பாட்டி நீ கெஞ்சு, நிச்சயமா உன் குடும்பத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்ன அடுத்த வாரத்திலிருந்து அந்த பாப்பா முன்னாடி 2வது லைன்ல நிப்பா, மனசார ஆராதிப்பா, அழுது அந்த வசனத்தை கேட்பா. ஒரு 6 மாதம் திடீர்னு ஒருத்தர் வெளியூர்ல இருந்து அவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சு போயிடுச்சு. அவருடைய திருமணத்தை, அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் பாருங்க, 2 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்த 2 லட்சம் ரூபாய் யாராலும் கொடுக்க முடியாது. சரி, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி நடத்தலான்னு நான் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். கரெக்டா ஒரு அம்மா எனக்கு போன் பண்றாங்க, என் பொண்ணு கல்யாணமே வேண்டான்றாங்க. ஒரு பணக்கார அம்மா, கல்யாணமே வேண்டான்றாங்க, ஊட்டிக்கு போயிருக்கிறா, உங்க சர்ச்சுக்கு உங்கள்ட்ட ஜோம் பண்ண சொல்லியிருக்கிறேன், நீங்க ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணி அனுப்புறீங்களான்னு கேட்ட உடனே அந்த புள்ள வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் தான் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். மேரேஜை ஏன் தள்ளி போடக்கூடாது, மேரேஜை தள்ளி போட்டா எவ்வளவு பெரிய விளைவு நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட பேசின உடனே அது ஒரு ரியாக்டும் பண்ணல. ஜோம் பண்ணி அனுப்புனா வீட்டுக்கு போனோம்னா அவங்க அம்மாட்ட சொல்லி, எனக்கு கல்யாணம் பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கரெக்டா ஒரு மாப்பிள்ளை செட் ஆயிருச்சு. கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்றாங்க, பாஸ்டர் அங்க காலடி எடுத்து வச்சு உங்கள்ட்ட ஜோம் பண்ணிட்டு வந்தோன்னா கல்யாணம் எனக்கு பிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க சர்ச்சில் கஷ்டப்பட்ட யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்னாங்க. கரெக்டா இந்த பிள்ளைக்கு திருமணம் பேசி ரெடி ஆகிறோம், பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணத்தை வச்சு மிச்சம் பாச போட்டு அவனுடைய கல்யாணத்தை ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி இன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது. அப்ப நான் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நிச்சயமா ஒரு மாற்றத்தை தர ஆண்டவரால முடியும். ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாரும் நம்பிக்கையோட என்ன சொல்லணும்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவரே இன்னைக்கும் நான் நம்புறேன்,
இன்னைக்கு 100% நம்புறேன், என்னை தூக்கி எடுக்கிறதற்கு உங்களால முடியும். கையை அப்படியே மேல உயர்த்தி, முழு பலத்தோட மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை திரும்ப தூக்கி எடுக்கிறதற்கு முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டியா மகளே, உன்னுடைய ஜெபத்தை நீ விட்டுட்டியா மகளே, இல்ல மறுபடியும் நீ வந்துதான் ஆகணும், நீ நின்னுதான் ஆகணும். மறுபடியும் கர்த்தர் உன்னை ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்த போறாரு. மறுபடியும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியத்தை செய்ய போறாரு. விழுந்தவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க போறாரு. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தலை தூக்கி விட போகிறார். இல்ல, இதோடு உங்க லைஃப் முடியல, இதோட இந்த சூழ்நிலை முடியல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் உன்னை எழுப்புவேன், மறுபடியும் உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். முன்பு இருந்ததை விட விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப அவர் எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைச்சு பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட இது ஒரு கலங்கரை விளக்காய் மாற போகிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமாய், இயேசுவே நான் நம்புறேன் ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சொல்லுங்க அப்படியே சேர்ந்து, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். அப்படியே தலை மேல கைய வச்சு, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சத்தமா உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. எல்லா வருஷமும் நடக்கிறது மாதிரி இல்லை இந்த கன்வென்ஷன். இந்த 2வது நாள் ரொம்ப விசேஷமான நாள். நிறைய பேருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு கரம் கொடுக்கப்படுகிறது. இல்ல மகளே நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட, மகனே நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய நேரத்துல விசுவாசமே உங்களை விட்டு போயிருச்சு. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல மறுபடியும் நான் உன்னை கை தூக்கி எடுப்பேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாயோ அதே இடத்துல நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன். யாருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு போனாயோ அவங்க முன்னாடி நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். நீ தலை குனிஞ்ச இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். இது ரொம்ப அழகான இது ஒரு பாட்டு. ஒரு சில ரெகுலரா மெசேஜ் கேட்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசா கூட இருக்கலாம். ரொம்ப நல்ல தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இது ஃபுல்லா வசனம் தான். திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், சவுண்டுக்கு, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஒரு அம்மா இந்த மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு கருப்பா ஒரு பிள்ளை, ஒரு பாப்பா.
அவங்க அவங்க மகா உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அது வரைக்கும் கல்யாணமாகவே இல்லை, அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த பாஸ் சொல்றாரு, சரி பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவளுக்கு ஜோம் பண்ணணும்னா இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்கன்னு உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இந்த வயசான அம்மா அந்த பிள்ளையினுடைய தொட மேல கைய வச்சு, ஏசப்பா இந்த திராட்சை செடி பட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது, இத்தனை நாள் ஆச்சு இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வரல, எந்த மாப்பிள்ளை வந்தாலும் பிடிக்கலன்னு திரும்பி போறான், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த திராட்சை செடியை விசாரிச்சுங்கன்னு அப்படியே குமுறி இந்த பாட்டை பாடி அழுறாங்க. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். அவ்வளவுதான், கன்வென்ஷன் முடிஞ்சு 3 மாசம் மிலிட்டரியில இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு வந்த உடனே அவருக்கும் கிட்டத்தட்ட 40 ஆக போகுது. இந்த பொண்ணை பிடிச்சி திருமணம் பண்ணி ஒரு மிலிட்டரி மேனுக்கு 6 மந்த்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால நான் நம்புறேன் இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. உங்க பிசினஸ் என்கிற திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. உங்க பிள்ளையினுடைய அந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. அவரால முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சேர்ந்து அந்த பாட்டை பாடலாமா? தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க சத்தமா, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சத்தமா சொல்லுங்க, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். சோ மௌனமா இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மனசு விட்டு ஏசப்பாட்ட கேட்கணும். மனசு விட்டு. நம்முடைய யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும்னா, நீங்க எப்ப ஆண்டவரிடத்துல போய் நிக்கிறீங்களோ அப்பதான் யுத்தம் முடிவுக்கு வரும். இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல பிரசங்கம் பண்றதுக்காக ஆண்டவரே என்ன வார்த்தையை பேசணும்னு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல வைத்த வார்த்தை, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, அவள் போர் முடிந்தது, அவள் போர் முடிந்தது. இந்த திருச்சபைக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த போராட்டம் கர்த்தர் முடிவிற்கு கொண்டு வர போறாரு. நீங்க இதுவரைக்கும் சரீரத்தோட மனசோட போராடின போராட்டத்தை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர போறாரு. உங்க எதிரியினிடத்துல போராடின போராட்டத்தை முடிவிற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு முழு பலத்தோட இன்றைக்கு அந்த முடிவிற்கு கொண்டு நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையிலே இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுகிறார். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் சாட்சியாய் உங்கள் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுகிறார். உங்க போர் முடிவிற்கு வரப்போகிறது. 10 ஆண்டுகளாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை கர்த்தர் முடிவிற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களுடைய எதிரிகளோட என்றைக்கு இது முடியும், என்னைக்கு இவங்க நம்மளை ஃப்ரீயா விடுவாங்க, எத்தனை நாள் இது தொடர்ந்துட்டு இருக்குது, இதிலிருந்து நான் விடுதலை ஆக மாட்டேனா, காலம் முழுதும் இவங்க எனக்கு பிரச்சனையா தான் மாறிடுவாங்களா அப்படின்னு உங்க மனசுல நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உங்களுடைய கண்களிலே பார்த்த அந்த போரை ஆண்டவர் முடிவிற்கு கொண்டு வருகிறார். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட நிச்சயமாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த போர் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. அந்த அவமானம் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய எதிரியை நீ தேடி
தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். மன அளவில் போராடின போராட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். சிந்தனையில போராடின போராட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை தருகிறார். ஹல்லேலூயா. சோ 2004 வருஷம் திடீர்னு எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். எதிர்காலத்துல பயம் ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு நான் ரொம்ப சிக்காயிட்டேன். அப்படின்னா மன அழுத்தமா மாறி நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் என்னால தூங்க முடியல. என்னென்னமோ போய் பார்த்தேன், எல்லா இடத்துலயும் எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஒருத்தர் சொன்னாரு, இல்ல நீ சைக்காலஜிக்கலா நீ பாதிக்கப்பட்டிருக்கிற, நீ மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிட்ட, அதனால மனநல மருத்துவரிடத்துல நீ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நீ சரியாயிருவேன்னு சொல்லி மன அழுத்தத்திற்காக மனநல டாக்டர் இடத்துல போனோம். அப்ப அவங்க என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க. அப்ப தூக்க மாத்திரை கொடுத்து, இந்த தூக்க மாத்திரை நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி அந்த தூக்க மாத்திரையிலேயே நான் நாட்களை தாண்டிட்டு இருந்தேன். அப்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நைட்டு மன அழுத்தத்துக்குள்ள மாத்திரையை சாப்பிட்டு, தூக்க மாத்திரை சாப்பிட்டா அவ்வளோ அந்த வயசுல நம்ம இப்படி ஒரு மனநோயாளியா மாறிட்டோமேன்னு அது ஒரு பெரிய வருத்தமா இருக்கும். அப்ப ஒரு நாள் போய் அந்த டாக்டர் இடத்துல கேட்டேன், டாக்டர் இந்த தூக்க மாத்திரையிலிருந்து நான் வெளியே வர முடியுமா, இந்த தூக்க மாத்திரை இல்லாம நான் தூங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுற, பிபி வந்தாங்கன்னா ஒரு மாத்திரையை போட்டு தூங்குறாங்கல்ல, சுகர் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரையை போட்டு தூங்குறாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஏன் அப்ப நான் சொன்னேன், டாக்டர் சுகர் பிபின்றது வேற, பட் தூக்கத்துக்கே நம்ம மாத்திரை போடுறதுன்றது எனக்கு காலையில எழும்புனா கைகாலெல்லாம் நடுங்குது. இல்லப்பா, எங்களுடைய மெடிசன் அளவுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ மனசே ரொம்ப விட்டுட்டேன். அப்படியே கத்திரிடத்துல போய் கெஞ்சினேன். அப்படியே மன அழுத்தத்திற்குள்ள ஆளாகி அந்த பேப்பர்லாம் கிடக்கும் பாருங்க, அதெல்லாம் பொறுக்க போறது மாதிரி எல்லாம் தோணும். நானாவே இல்லை, என்னால சிந்திக்கவே முடியல. நான் திரும்ப எழும்புன்ற நம்பிக்கை எனக்கு போச்சு. மறுபடியும் மனநிலைமை எனக்கு சரியாகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிருச்சு. அவ்வளவுதான், வாழ்க்கையே அப்படியே இருண்டுருச்சு. ஆனா இப்போ நான் விசுவாசிக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்னை பார்த்து, இல்ல உன் போர் முடிவிற்கு வந்தது, உன் யுத்தம் முடிவிற்கு வந்தது. ஆண்டவர் அதிலிருந்து பரிபூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் சாட்சியாய் உங்க முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இருப்பார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சிலரோட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உன் போற கர்த்தர் சீக்கிரமாய் முடிவிற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். அடுத்த வருடம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நீங்க வரும்போது நீங்க வெறுங்கையாய் அல்ல, இதே போராட்டத்தோட அல்ல, இந்த யுத்தத்தை ஆண்டவர் முடிய பண்ணி உங்களை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளை இட்டு ஆச்சரியமா ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படின்னு நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி ஆமேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, என் போரை என்னுடைய யுத்தத்தை முடிய பண்ணுகிற நல்ல கைகளை தட்டி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நம்புறேன், என் போரை முடிவுக்கு கொண்டு வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த யுத்தமும் இல்லாமல், எந்த செலவும் இல்லாம, எந்த வாக்குவாதமும் இல்லாம நான் நம்புறேன், அவரே இந்த யுத்தத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏசேக்குல ஒரு பெரிய போர், சித்னாவுல ஒரு பெரிய போர், இந்த ரெண்டுலயும் அவனால சண்டை போடவே முடியல. ஏசேக்க விட்டுட்டாரு, சித்னாவை விட்டுட்டாரு. ஆனா மூன்றாவது ஆண்டவர் ஒரு ரகபோத்த கர்த்தர் கட்டளையிட்டு யுத்தமே இல்லாம எதிரியினுடைய போரை கர்த்தர் முடிய பண்ணி நிச்சயமாய் கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொன்னது போல ஆமேன் ஆமேன் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே ஆமேன், உங்களுடைய சித்னாவை கர்த்தர் முடிய பண்ணி உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தந்து இனி உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் இல்லாதபடி ஒரு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது. ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் சொல்லுங்க, எஸ், கர்த்தர் முடிய பண்ணுகிற தேவன், யுத்தத்தை முடிய பண்ணுகிற தேவன், முத்தத்தை முடிய பண்ணுகிற தேவன், என் போரை ஓய பண்ணுகிற தேவன், ஒரு முடிவை கொண்டு வருகிற கர்த்தர். இப்பொழுது ஒரு சமாதானத்தை கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் பேசுகிறார்.
ஆமென். ஹalleluya. இப்ப பாடலாமா? எத்தனை பேர்? ரொம்ப ரொம்ப ஈஸியான வரிகள் தான். ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே திருப்பி கொள்ளும் எங்களை மறைக்காதிரும் முகத்தை ரட்சியும் ஜனத்தை திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். சோ ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா நீ ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கணும், நீ சாட்சியா நிக்கணும். நீங்க இந்த வருஷம் நீங்க வளர்ந்தே ஆகணும். இந்த வருஷம் கர்த்தர் உங்க யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். சத்துரு இந்த வருஷம் வெட்கப்பட்டு போகணும். உங்க மனசை தளர விடாதீங்க, உங்க மனசை தளர விடாதீங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் இந்த ஊழியக்காரனை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. நீங்க கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் திரும்பினீங்கன்னா போதும். அப்ப எல்லாருமே இத அப்படியே உணர்வு பூர்வமா பாட போறோம். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே கையை உயர்த்தி சொல்லலாமா? தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே சொல்லுங்க எல்லாரும். தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே முழு பலத்தோடு திருப்பி கொள்ளும் எங்களை மறைக்காதிரு முகத்தை ரட்சியும் ஜனத்தை திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் சொல்லுவோம். திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். உங்க சத்தம் பரலோகத்துக்கு போய் எட்டணும், பரலோகத்துக்கு போய் எட்டணும். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, அதன் போர் முடிந்தது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்ம போராடிட்டு இருக்கிற போராட்டம், இந்த போர் வந்து முடிவிற்கு வரணும்னா நம்ம சிலதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய போர் எப்ப முடிவுக்கு வரும்னா நீங்க எப்ப தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ அப்பதான் போர் முடிவுக்கு வரும். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, யாக்கோபு போராடுறது மாதிரி யாருமே போராடி இருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி சின்ன வயசுலயே அவனுக்கு போராட்டம் தான். சோ அவன் வந்து 2வதா பிறந்தான். அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஏசா வேட்டையில் வல்லவன். அப்படின்னா அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவன் வந்து போயிட்டு ஓடி போய் வேட்டையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்க. ஆனா யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் குணசாலியும் கூடாரவாசியும் இருந்தான். ஒரு பிள்ளை 2 பிள்ளை பிறந்துச்சு. ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா அம்மா அவனுடைய முந்தானையே பிடிச்சிட்டு போகுது. இன்னொரு பிள்ளைய பாத்தீங்கன்னா வெளியே போய் அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அது போய் சிங்கத்தை எல்லாம் எதிர்த்து மான முயல் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு வருது. எப்பவுமே ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கு ஒரு பிள்ளைய பிடிக்கும், அம்மாவுக்கு ஒரு பிள்ளைய பிடிக்கும். அப்பாவுக்கு எந்த பிள்ளைய பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை, தைரியமா இருக்கிற பிள்ளை, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ற பிள்ளை. அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிடிக்கும், யார் அப்படின்னா அந்த வீட்டிலேயே அப்படியே ஒன்னும் இல்லாம சொதுக்கு பாண்டி மாதிரி அப்படியே காய்கறி வாங்கிட்டு வா, கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான் பாருங்க, அந்த பிள்ளைய அம்மா பிடிக்கும். பாவம் இல்ல அந்த பிள்ளையே. அப்போ இந்த வீட்லயும் அதுதான் நடக்குது. ஒரு பையன் பயங்கரமான தைரியசாலி, அவன் எங்க போனாலும் பழச்சுக்குவான், அவன் எங்க போனாலும் வெற்றியோட திரும்பி வருவான், அவன் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இந்த பிள்ளை அப்படியே ரொம்ப டல்லா இருக்கிறதுனால இந்த அம்மா என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா சரி இந்த பிள்ளை தான் ரொம்ப மோசமா இருக்குது, அவன் வெளியே போய் கூட பொழைச்சுக்குவான், அதனால தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய தவறா நடத்துறாங்க. சோ இப்ப அதன் நிமித்தமா இப்ப மாமனாருடைய வீட்டுல போக வேண்டிய சூழ்நிலை.
ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியாவது எழுமணும், எப்படியாவது எழுமணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த பிள்ளை அவ்வளோ முயற்சி எடுக்கிறது. கூழ் சமைச்சு வைக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு இவருக்கும் தோணுது. ஆனா எப்படியாவது இதை கொடுத்தாலாவது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கியாவது நம்ம நல்லா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு முயற்சி. ஆனா எல்லா முயற்சி இப்ப தோற்று போய் கடைசியில யாரோட ரொம்ப பகையாச்சுன்னா தன்னுடைய சகோதரனோட. தன்னுடைய சகோதரன் தன்னை ஆட்களோட வர்றான்னு சொன்ன உடனே ரொம்ப பயமாயிருச்சு. ஐயோ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணணும், இனி நம்ம என்னென்னமோ வெகுமதி எல்லாம் அனுப்பி படுறான், அதெல்லாம் ஒன்னும் திரும்பி வரவே இல்லை. அப்பதான் யாக்கோபு ஒரு முடிவுக்கு வராரு. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பொழுது விடியும் மட்டும் ஒரு புருஷன் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவது இல்லை. பிரதர், இந்த போராட்டம் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்ட உடனே இந்த போராட்டம் முடிவுக்கு வராது பிரதர், சிஸ்டர். இந்த போராட்டம் முடிவுக்கு வராது. சிலர் அப்படிதான் யோனா மாதிரி கப்பலில இருக்கிற மொத்தத்தையும் தூக்கி தூக்கி போடுறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. எப்படியாவது கடல் சீற்றத்தை விட்டு இல்ல, சீற்றத்தை விட்டு நிக்கவே இல்லை. சீற்றத்தை விட்டு எப்போ யோனா கடலுக்குள்ள குதிச்சானோ, எப்போ யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்டாங்களோ அப்பதாங்க அந்த சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு நின்றுச்சு. நீங்க ஆண்டவரிடத்துல வர்ற வரைக்கும் இந்த யுத்தம் ஓயாது பிரதர். மனைவியினிடத்துல ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்திற்கு முடிவு வராது. வாலிப தம்பி, நீ ஏசப்பாட்ட வந்து நிற்கிற வரைக்கும் இந்த யுத்தத்திற்கு முடிவு வராது. நீங்க அதற்காக என்ன வேணாலும் பிரயாசம் எடுக்கலாம். அதை தூக்கி இதுல போடலாம், இதை தூக்கி அதுல போடலாம், இங்க கடன் வாங்கலாம், அங்க கடன் வாங்கலாம், இங்க போலாம், அங்க போலாம். நீங்க யாரிடத்துல வேணாலும் போங்க பிரதர், எவ்வளவு வேணாலும் முயற்சி எடுங்க. 5 வருஷமா நீங்க அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க, 3 வருஷமா அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணுல மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எதுலயாவது நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்டீங்களா? நடக்கிறது மாதிரி இருக்குது ஆனா அது நடக்கல, முடிகிறது மாதிரி இருக்குது ஆனா முடியல, அவ்வளவுதான், பக்கம் வரைக்கும் வந்துச்சு, தோல்வியை பாத்தீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், நீங்க வர வேண்டியவரிடத்துல இன்னும் வரல, நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னும் ஒப்பு கொடுக்கல. ஒரு யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும்னா, நீங்க என்னைக்கு போய் கர்த்தர் சமூகத்துல சரண்டர் ஆகுறீங்களோ, ஆண்டவருடைய பாதத்துல என்னைக்கு போய் விழுகிறீர்களோ அவ்வளவுதான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்து திரும்பி வர்றான். ஏசா ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற அளவிற்கு அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் கரைய பண்ணினது உண்மையானால் நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரிடத்துல வருகிற அன்றைக்கே உங்கள் யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவார். இன்றைக்கு இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்துல ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க பிரதர். இது நீங்க ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க. உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு எது வேணாலும் நடக்கும், யார வேணாலும் பிடிச்சு முன்னாடி வர முடியும், யாருக்கு முன்னாடி வேணாலும் போக முடியும். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் பிளஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பேர் பிரிக்கப்பட்ட ஜனம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நம்ம உலகத்துல இருக்கிறவர்கள் அல்ல, நமக்கு கர்த்தர் இருக்கிறார், நம்மை ஆண்டவர் பார்க்கிறார், எல்லார போல அல்ல. அதனால யாரெல்லாம் பின்மாறி போனீங்களோ, யாரெல்லாம் தூரமா நிக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். இந்த யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும்னா, நீங்க எங்க வரணும்னா கர்த்தர் சமூகத்திற்கு. ஹல்லேலூயா. வருஷா வருஷம் அன்னாள் வந்து தேவாலயத்துல ஃபங்க்ஷன் நடக்கும்போது வருஷா வருஷம் வர்றாங்க. வருஷா வருஷம் பெண்ணினால் அவளை வருத்தப்படுத்தி தான் இருக்கிறாங்க. உனக்கு என்ன பிள்ளை இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வருஷா வருஷம் அன்னாள் வந்து அழுதுட்டே திரும்பி போறாங்க. வருஷா வருஷம் அன்னாள் வந்து தனக்கு முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடை சாப்பிடறதே இல்லை. ஆனா ஒரு வருஷம் தீர்மானம் எடுத்தாங்க, எத்தனை வருஷம் தான் நான் இப்படி அழுதல் தடுத்து போவேன், எத்தனை வருஷம் தான் நான் இப்படி சும்மா திரும்பி போவேன், எத்தனை வருஷம் தான் மனம் உடைஞ்சி நானே வருத்தப்படுவேன். இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன், நான் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறத விட்டுப்புட்டு தேவாலயத்திற்கு ஓடி முகம் குப்புற அப்படியே விழுந்து தன்னுடைய கண்ணீரினால ஆண்டவருடைய பாதத்தை நனைச்ச உடனே அங்கிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு தந்தருளினார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துறார், கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீ வா, நீ தயங்காம வாங்க, கர்த்தர் சமூகத்துல போய் விழு. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிரு.
நீ கெஞ்சு, நீ அழு, நீ செய்த தவறுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல போ. நீ ஃப்ரெண்ட்ஸோட போகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது. நீ ஆண்டவரிடத்துல வர்ற வரைக்கும் என்ன நீ சம்பாதிச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல நீ வெறுமையை மட்டும்தான் நீ பார்க்க முடியும். அதுல உனக்கு ஒரு உயர்வை நீ பார்க்க முடியாது. சரியான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். எங்க வரணும்னா அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சோ நீங்க வாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க இவ்வளவு தூரம் வர்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க நிறைய பேருடைய ஜபந்தாங்க காரணம். உங்க முழங்கால் தான் இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்திருக்குது. உங்க அம்மாவனுடைய ஜபம், உங்க முன்னோர்களுடைய ஜபம் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. நீங்க ஒண்ணும் இல்லாம கிடந்தீங்க. நீங்க நிறைய பேர் சாக்கடைக்கு பக்கத்துல கிடந்தீங்க. நீங்க நிறைய பேர் அழுக்கா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஒரு சில மதிக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா இது உங்க அப்பாவனுடைய உங்க அம்மாவனுடையது அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு, முன்னோருடைய ஜபத்தை கேட்டு இவ்வளவு தூரம் நடத்தினது கர்த்தர் தான் நடத்தி இருக்கிறாரு. கர்த்தர் தான் நடத்தி இருக்கிறார். என்னை விட்டு மாயை பின்பற்றி போவதற்கு நீ என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? என்ன அநியாயத்தை கண்டாய்? சகோதரனே, ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுறாரு. சகோதரி, உங்ககிட்ட தான் பேசுறாரு. ஆண்டவரை விட்டு நீ தூரம் போகிறதற்கு ஆண்டவர் உனக்கு என்ன தப்பு பண்ணாரு? கர்த்தர் உனக்கு என்ன தீமை செஞ்சாரு? கர்த்தர் எந்த விதத்துல உன்னை விட்டு கொடுத்தாரு? நீ ஆண்டவரை மறுதலிக்கிறதற்கு ஆண்டவர் உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு? நீ ஆண்டவரிடத்துல வராம இருக்கிறதற்கு ஆண்டவர் உனக்கு என்ன தீமை செஞ்சிருக்கிறாரு? ஃப்ரெண்ட்ஸோட ஓடுறீங்களே, மனுஷனை தேடி ஓடுறீங்களே, ஒருத்தருக்காக இவ்வளவு நேரம் காத்து கிடக்குறீங்களே, ஒரு SMS-க்காக காத்து கிடக்குற இல்ல, ஒரு காலுக்காக காத்து கிடக்குற இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்து கிடக்குறீங்க இல்ல, ஆண்டவரிடத்துல ஏன் நீங்க வரல? ஆண்டவரிடத்துல ஏன் நீங்க வரல? நிறைய பேர் மேல் பூச்சாதான் ஆண்டவரை தேடி வர்றாங்க. அவ்வளவுதான். சும்மா வந்து அப்படியே நிக்கிறது, சும்மா வந்து அப்படியே ஜெபம் பண்றது, இருதய பூர்வமா இல்ல, மனசார இல்ல. வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏசப்பா உங்க இருதயத்தை பார்க்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் வெறுமையை அனுப்புகிற தேவன் அல்ல. வாலிப தம்பி, நீ ஆண்டவரிடத்துல வந்துதான்டா ஆகணும். தங்கச்சி, நீ ஆண்டவரிடத்துல வந்துதான் ஆகணும். வந்துதான் ஆகணும். நீ வந்துட்டேன்னா போதும். ஆண்டவர் உன்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, உங்க யுத்தத்திற்கு முடிவு வரப்போகுது. எப்ப முடிவு வரப்போகுது? எப்ப முடிவு வரப்போகுது? நான் நம்புறேன், ஆண்டவரிடத்துல வந்த உடனே யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆமாப்பா ஆமாப்பா, எங்களை மீட்கிறதற்கு உங்களால முடியும். உங்களை யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்குள்ள செய்தி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. மகளே, உன் கண்ணீருக்கு நான் எவ்வளவு பதில் கொடுத்திருக்கிறேன், உன் முழங்காலுக்கு எவ்வளவு பதில் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஏன் நீ தூரத்துல நிக்கிற? உன் ஜெபம் என்னாச்சு? உன் உபவாசம் என்னாச்சு? உன் முழங்கால் என்னாச்சு? நீ தேடி தேடி ஓடி வருவியே, நீ ரொம்ப நேரம் ஏசப்பாட்ட இருப்பியே. அவங்க கோவப்படுத்தினா கூட உனக்கு கோவம் வராது, உனக்கு எரிச்சலே வராது, உன் வாயிலிருந்து எந்த தேவையில்லாத வார்த்தையும் வராது. ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப கோவப்படுறவளா மாறிட்ட, நீ ரொம்ப கோவப்படுறவனா மாறிட்ட, உனக்கு ரொம்ப எரிச்சல் வருது, உன்னால ரொம்ப கஷ்டப்படுற நீ. ஐயோ, எல்லாம் கேரக்டரே மாறிடுச்சு. ஏன்? எதனால இந்த கேரக்டர் மாறிடுச்சு? ஏன் இப்படி மாறிடுச்சு? வேற ஒண்ணும் இல்லை. நீ ஆண்டவருடைய சமூகத்துல வரவே இல்லை. ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு. ஆதாம பார்த்து ஆண்டவர் அதான் கேட்டாரு, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? ஏதோ ஒரு வாலிப தங்கச்சியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே நீ எங்கப்பா இருக்கிற? மகனே நீ எங்கப்பா இருக்கிற? நான் தான் உனக்கு சொத்துன்னு சொன்னேன்ல, இயேசுதான் எனக்கு வேணும்னு சொன்னேன்ல, உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னேன்ல, ஆனா இப்ப நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நீ எங்க போனாலும், நீ எவ்வளவு மோசமான இடத்திற்கு போனாலும் நீ திரும்ப ஆண்டவரிடத்துல வந்துதான் ஆகணும். நீ எல்லாத்தையும் இழந்து திரும்பி வராத. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், 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 வேணும், நீங்க எனக்கு வேணும். ஐயா ஏசையா
எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. எங்களை மீட்க. சொல்ல 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 அந்த மகிமை. நான் சொல்றதுக்காக நீங்க சொல்ல வேண்டாம். உண்மையா மனசார ஏசப்பாட்ட நான் வர்றேன் ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் வர்றேன் ஆண்டவரே. ரொம்ப நாள் ஆச்சு ஏசப்பாட்ட வந்து, ரொம்ப நாள் ஆச்சு மனசு விட்டு பேசி, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா என் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் விரும்புறார். என் போரை ஆண்டவர் முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் விரும்புறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ 2006வது வருஷத்துல வந்து சர்ச்சு நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த சர்ச்சை அங்கேருந்து காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. வாடகை இடத்துல தான் அதை சர்ச்சை நடத்திட்டு இருந்தோம். எங்க போய் வாடகை கேட்டாலும் வாடகையை பேசிடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. எதுக்காக இந்த வாடகைக்கு இந்த இடத்த இருக்கு சர்ச்சை நடத்த அப்படின்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்க, இல்ல உங்களுக்கு வந்து இடம் கிடைக்காது அப்படின்வாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் கேட்ட உடனே அவங்க வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி தந்துடுறோம் சர்ச்சுக்கா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சர்ச்சில் சண்டே அனௌன்ஸ் பண்றேன், இந்த மாதிரி நமக்கு இடத்த ஏசப்பா கொடுத்துட்டாரு, நம்ம இடத்த மாத்த போறோம், அதனால எல்லாரும் இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு வாங்க, நம்ம இந்த வாரமே சர்ச்சை பிரிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு சைடை பிரிச்சிருவோம், அடுத்த வாரத்துல மொத்தத்தையும் பிரிச்சு அங்க கொண்டு போய் நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜனங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு வந்தாங்க. சர்ச்சில் இருக்கிற ஒரு சைடை பிரிச்சிட்டோம், மொத்தத்தையும் பிரிச்சு அடிக்கிட்டோம். அவ்வளவுதான், நம்ம காலி பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் முடிச்சிட்டு அந்த ஓனர் என்ன கூப்பிடுறாரு. இல்ல தம்பி, நான் வந்து என்னமோ நினைச்சேன், நிறைய பேர் என்ன பயப்படுத்துறாங்க, நான் இடத்த கொடுக்க முடியாதுன்ட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சர்ச்சை பிரிச்சு கிடக்குது, இனி எங்க போறதுன்னே தெரியல. இவர் கொடுப்பாருன்னு நம்பி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டோம், என்ன எதுவுமே பண்ண முடியல என்னால. அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. வேற எங்க போய் யார்கிட்ட கேட்கறது, யார் நடத்த இடம் கொடுப்பா? அப்போ வந்து அப்படியே பலிபீடத்துல முழங்கால் படிட்டு 20வது சங்கீதம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபினுடைய தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எனக்கு என்ன பண்றேனே தெரியல. முழங்கால நின்று இந்த 20வது சங்கீதத்தை திரும்ப 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 கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டிட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த வசனத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரம் அப்படியே அழுது 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 முழங்கால் ரொம்ப வலிச்சு தாங்கவே முடியாம அப்படியே சுருண்டுட்டேன் பள்ளிபீடத்துல. திடீர்னு அந்த இடம் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஓனர் வந்து அந்த கடையில நின்று இருந்தாரு. பார்த்து சொல்றாரு, நான் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டேன், அந்த வக்கீல் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு, எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜெபம் உடனே கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிருச்சு. நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே வாங்க, மனசார வாங்க. வெளி தோற்றத்துல கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்லை, சும்மா கை கட்டி நின்னு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்றமே, எனக்காக நீ சாப்பிட்டுக்கோ, எனக்காக நீ துணி உடுத்துக்கோன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அவன் நீ ஒருத்தி ஜெபம் பண்றல அது போதும், ஒருத்தன் ஜெபம் பண்றல அது போதும் அப்படின்னு சொல்றோமே, அவங்க சாப்பிட்டா நம்ம வயிறு நிறைஞ்சிருமா? இல்ல இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல பர்சனலா நீங்க ஆண்டவரிடத்துல வந்து நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும் தெரியுமா பிரதர்? உங்களுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற அந்த படி இன்னையில இருந்து ஆரம்பிக்க போகுது. எப்ப தெரியுமா? நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க திரும்ப தேவனிடத்துல போயிருங்க. அத நான் முன்பு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இல்ல, அவர் உயர்த்த முடியாத மனுஷன்னு. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன். சத்தமா சொல்லுங்க, அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா?
சோ சின்ன வயசுல எல்லா கஷ்டத்தையும் நான் பட்டுட்டேன். அப்படின்னா கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நான் படாத கஷ்டம் எதுவுமே இல்லை. சாப்பாடு இல்லாம இருந்துட்டேன், துணிமணி இல்லாம இருந்துட்டேன், அவமானப்படுத்தப்பட்டுட்டேன். எங்க குடும்பம் மட்டும் தனியா இருந்துச்சு. மண் தரையில தான் படுத்தேன், சாணியை தான் தலையில வச்சு சுமந்தேன். ஒவ்வொரு வீடுக்கு பின்னாடி போய் தோள்பட்டையில சாக்க போட்டுட்டு போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பொறுக்கி அதை நிரப்பி அப்படியே அழுக்கல வாழ்ந்தவன் நான். ஒண்ணுமே இல்லை, படிப்புல இல்ல, பணத்துல இல்ல, பின்னணியில இல்ல, அழகுல இல்ல. அதான் நான் சில நேரத்துல நினைப்பேன், இன்னைக்கு பாருங்க சட்டையை கழட்டி பார்த்தேன்னா கொஞ்சம் தொப்பை இருக்கும். இதை பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல என்னுடைய விளையாட்டே என்ன அப்படின்னா இந்த நெஞ்சில இருக்கிற எலும்பை என்றதாங்க எங்களுடைய விளையாட்டு. அவ்வளோ ஒல்லி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். ஒரு நாள் கூட வயிற்றுக்கு திருப்தியா அப்படியே வயிறு நிறைஞ்சு நாம சாப்பிட்டோம் போதும்னு சொன்ன நாட்களே இல்லை. அவ்வளோ வறுமை, அவ்வளோ வறுமை. எங்க அம்மா அப்பாவால என்னை படிக்க வைக்கவே முடியல. அழுக்கிலேயே கிடந்தேன். சாணியை தூக்கி தலையில வச்சா அப்படியே ஒழுகும், அப்படியே அந்த மாட்டினுடைய அந்த யூரின் அதெல்லாம் சேர்ந்து ஒழுகும். நாத்தத்திலேயே கிடந்தேன். என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கும். 10th படிக்கும் போது கூட நான் தட்டு எடுத்துட்டு அந்த சத்துணவுக்கு நின்றுட்டு இருப்போம் பாருங்க. என் கூட படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாருமே அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. நான் சத்துணவுக்கு லைனா நிப்பேன். அங்க 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மட்டும்தான் நிப்பாங்க. அவ்வளோ ஹைட்டா அசிங்கமா இருக்கும், அவ்வளோ கேவலமா. ஆனா போய் முழங்கால் படிட்டு ஏசப்பாட்ட சொன்னது, எனக்கு அம்மா இல்லப்பா, எனக்கு அப்பா இல்ல, நீங்க தான் எனக்கு அம்மா, நீங்க தான் எனக்கு அப்பா. என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும், என்ன தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். எங்க அம்மாவால என்ன உயர்த்த முடியாது, எங்க அப்பாவால என்ன உயர்த்த முடியாது, நான் படிச்ச படிப்புக்கு என்னால உயர முடியாது, என் அழகுக்கு என்னால உயர முடியாது. ஆனா நான் நம்புறேன், அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் வெறுமையை அனுப்பாத தெய்வம் என்ன சாட்சியா நிறுத்தினாருங்க, என்ன தூக்குனாருங்க, என்ன ஆசீர்வதிச்சாரு. நான் நம்புறேன் இன்னைக்கு லட்சங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுறதற்கு முடியுமானா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க மட்டும் ஆண்டவரிடத்துல வந்தீங்கன்னா நான் நம்புறேன் யாரும் கொடுக்க முடியாத ஆண்டவர் கொடுப்பாரு. யாருமே நம்ப முடியாததை கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களையே ஆச்சரியப்படுற வைக்கிற அளவிற்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நமக்கு செய்கிறதற்கு வல்லவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. என் யுத்தம் முடிவிற்கு எப்ப வரும் அப்படின்னா நான் எங்க போய் நிக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்களா? சோ நம்பர் 2, இரண்டாவதாக உங்க யுத்தம் முடிவிற்கு வரணும் அப்படின்னு சொன்னா யவீருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பிள்ளை மரிச்சு போயிருச்சு, உன் பிள்ளை மரிச்சு போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அவன் வீட்டுல இருந்து புறப்படும் போதே அங்க பிள்ளைக்கு மேளம் கொட்டுறவங்க, அடக்கம் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே உட்கார்ந்துட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இறந்து போக போகுது, மரிச்சு போக போகுது. அந்த பிள்ளைக்காக ஓலம் விடுறவங்க, சத்தம் போடுறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற அப்பா நான் எதுக்கும் போய் இயேசுவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏப்பா தேவையப்பா இது, இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பிள்ளை சாக போது, நாங்களே அடக்கம் பண்றதுக்கு வந்திருக்கிறோம், நீ இந்த நேரத்துல எதுக்குப்பா போற? அத்தனை பேரையும் எதிர்த்து இந்த யவீரு எப்படி வந்திருக்கிறாருன்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா ஏசப்பா வருவாரு, என் பிள்ளையை சுகப்படுத்துவாரு, கண்டிப்பா ஏசப்பா வருவாரு, என் பிள்ளையை சுகப்படுத்துவாரு. இந்த நம்பிக்கையோட வரான். வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய விசுவாசத்தையே தட்டி எழுப்புறது மாதிரி இன்னொரு அற்புதம் நடக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, அவங்க பெரும்பாடு நின்று போயிருக்குது. உடனே இவனுடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் பெருகுது. பரவாயில்ல, ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு, என் மகளுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு அத்தனை லேசான காரியம். இப்ப அப்படியே யோசிச்சு இருக்கும் போதே ஒருத்தர் சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகன் என்ன பண்ணிட்டா, உன் மகன் இறந்து போயிட்டா. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து யவீருவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 2, உங்களுடைய யுத்தம் முடிவுக்கு வரணும்னா நீங்க எந்த விசுவாசத்துல துவங்குனீங்களோ, எந்த விசுவாசத்துல துவங்குனீங்களோ, ஒருவேளை இடையில நிறைய பேர் சொன்ன வார்த்தையினால, உங்க வாழ்க்கையில நடக்கிற சில ஆபத்துகளினால, நீங்க நினைச்சிராத காரியங்கள் எல்லாம் நடந்ததுனால உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், எனக்கு நம்புறதா நம்பலையான்னு எனக்கு தெரியல,
என்னுடைய விசுவாசம் சிதறப்பட்டு கிடக்கிறது. நான் பழையது மாதிரி ஆண்டவரை நம்பவே முடியல பாஸ்டர். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாருக்கும் நல்லா தானே நடக்குது. நான் ஆண்டவரை தானே தேடினேன், ஆண்டவரோட தானே வாழ்ந்தேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட அவமானம்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இழப்பு? ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நான் எந்த விசுவாசத்துல துவங்கினேனோ, நான் எந்த விசுவாசத்துல ஆரம்பிச்சேனோ, ஆமேன், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய புயல் வேணாலும் அடிக்கட்டும் சிஸ்டர், பிரதர், எவ்வளவு பெரிய புயல் வேணாலும் அடிக்கட்டும், நான் நம்புறேன் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன். நீங்க போகிற சூழ்நிலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க போகிற அந்த பாதையை ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீர்? கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், சீக்கிரமாய் அவருடைய கையிலே கர்த்தர் எடுப்பார். நீங்க இப்ப ஆண்டவருடைய அம்பரா துணியில இருக்கிறீங்க. கர்த்தர் கையிலே எடுத்து நான் ஏற்றி எதிரிக்கு முன்பாக உங்களை அம்பா எய்ய வைத்து எதிரியினுடைய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, ஆமென், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். விழுந்து போன விசுவாசம், மறக்கப்பட்ட விசுவாசம், இது எல்லாம் திரும்ப கட்டப்படட்டும். நீங்க இப்போ என்ன சொல்லணும்னா, நான் உங்களை 100க்கு 100 நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க மனசார சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். நீ சோர்ந்து போனாயோ, சோர்ந்து போனாயோ, பாஸ்டர் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, இது என்னவோ தெரியல, இப்ப அதுவும் ஒரு ரப்பர் வச்சு அழிச்சது மாதிரி, அந்த நம்பிக்கையே என்னை விட்டு போனது மாதிரி இருக்குது. என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. ஆனா ஆண்டவர் மட்டும் சொல்றாரு, இல்ல நான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல. இந்த ஊழியக்காரரை கொண்டு வந்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட உன்னுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கூட்டம், இந்த வருஷத்தினுடைய கன்வென்ஷன் உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதற்காக தான். அற்புதத்தை செய்கிறது கர்த்தர் விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்காக தான். சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரே, மனசார நம்புற. அந்த யுத்தம் முடிவிற்கு வரப்போகுது, அந்த யுத்தம் முடிவிற்கு வரப்போகுது, அந்த யுத்தம் முடிவிற்கு வரப்போகுது. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாரும் திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் இயேசுவே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். எல்லாரும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல போறோம். கர்த்தர் இன்றைக்கு இந்த 2வது நாள் கன்வென்ஷன்ல வாக்கு கொடுக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது. நம்பர் 1, முதலாவதாக என் போருக்கு எப்ப, என்னுடைய போராட்டம் எப்ப முடிவுக்கு வரும்னா, நான் அவர் சமூகத்துல வர வர என் போருக்கு முடிவு வந்துடும். நம்பர் 2, 2வது, நான் எந்த விசுவாசத்துல துவங்கினோ, எந்த விசுவாசத்துல நான் ஆரம்பிச்சேனோ, அந்த விசுவாசத்துல சாகிற வரைக்கும் நான் நிப்பேன்னு ஒரு பொருத்தனை எடுக்கணும். எங்க பாஸ்டர் சன்னியாசி, எங்க பாஸ்டர் தான் என்ன ரொம்ப நல்லா வளர்த்துனாங்க. நான் இன்னைக்கு நிக்கிறதுக்கு
ஆண்டவர் எனக்கு கொடுத்த போதகர் ஒரு விதத்துல ரொம்ப காரணம். என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நானும் அப்படிதான். எங்க பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தட்டுனதே இல்லை. ஒரு வார்த்தை சாகுற வரைக்கும் அவருக்கு எதிர்த்து கூட நான் நின்னதில்லை. அவர் மேல உட்கார்ந்தா கீழே தான் உட்காருவேன். என்னையே எங்க பாஸ்டர் ஒரு நாள் கன்வென்ஷன் இந்த மாதிரி மீட்டிங் வச்சு அவர் நோட்டீஸ்ல பேர் போட்டு என்ன ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டாரு. அப்போ நான் தான் அன்னைக்கு கன்வென்ஷன் ஸ்பீக்கர். வருஷத்துக்கு ஒரு டைம் வருடாந்திர கன்வென்ஷன் வைப்பார் எங்க பாஸ்டர். அது ரொம்ப கிராண்டா நடக்கும். பாஸ்டர் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க எங்க பாஸ்டர். அப்போ என்ன பிரசங்கியாரா கூப்பிட்டாரு. அவர் சர்ச்சில் அவருடைய பிள்ளை நானு. எனக்கு பாஸ்டர் என்ன போய் ஸ்பெஷல் பிரசங்கியாரா கூப்பிடுறீங்க, பாடா நீ என்ன விட இப்ப பெரிய ஊழியம் சேரடா அப்படின்னாரு. ஆனா நான் போய் எங்க தானே அவர் சேர்ல உட்காந்தோம், நான் கீழே உட்காந்துட்டேன். கீழே உட்கார்ந்த உடனே டேய் நீ இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட், நீ தான் இன்னைக்கு கன்வென்ஷன் பிரசங்கி, நீ மேல உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மேல உட்கார்றதுக்கு தைரியமே வரல. இல்ல நான் கீழே உட்கார்ந்த. அப்போ அந்த சேர்ல சாஞ்சு உட்கார கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஓரத்துல உட்கார்ந்தேன் நான். அப்படி எங்க பாஸ்டர் அவ்வளோ எவ்வளோ உயர்ந்தாலும் ஒரு நாள் அந்த மரியாதையை குறைச்சதே இல்லை. நோ அப்படின்ற வார்த்தை சொன்னதே இல்லை. அப்போ எங்க பாஸ்டர் லாஸ்டா மரணம் அடைகிற ஒரு ஸ்டேஜ். அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எங்க பாஸ்டர் ரொம்ப தியாகம் பண்ணார். அவருடைய வாழ்க்கையே பிள்ளைகளுக்காகவே தியாகம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அவருக்கு ஏன் இப்படி வரணும், அவருக்கு ஏன் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில் அவர் மரணம் அடையும் போது எனக்கு அவரை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ். அந்த டைம்ல நாங்க அங்க ஊர்ல கன்வென்ஷனுக்கு போகும்போது அவரோட ஸ்பெண்ட் பண்ணா. அவருக்கு கடைசியா தாடி சேவ் பண்ணி விட்டது நானு. கடைசி அவர் படுத்த பெட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அவருடைய தலைனை நான் வாங்கி கொடுத்ததான் யூஸ் பண்ணாரு. அவருடைய நகத்தை எல்லாம் நான் தான் வெட்டி, அவருடைய நகை எல்லாம் லைட்டா அந்த ரொம்ப இதனால புழு மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த நகத்தெல்லாம் நான் தான் கிளீன் பண்ணேன். அப்போ பாஸ்டர் படுத்திருக்கிறாரு. அப்படியே என் கையை பிடிச்சாரு. கையை பிடிச்ச உடனே என்னோட சொன்னார், ஒரு பாட்டு பாடு அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி அப்படின்னு நான் ஒரு பாட்டு பாடினேன். பாட்டு பாடி அவ்வளோ வலி, அவருக்கு அவ்வளோ வலி. ஆனா என் கையை பிடிச்ச அவ்வளோ சந்தோஷத்தோட, நீ எல்லாம் ஒண்ணும் இது பார்க்காத, நீ ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கணும், தைரியமா நிக்கணும், இந்த உபதேசத்துல கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயக்கூடாது. அந்த கடைசி நிமிஷத்துல அவ்வளவு வலியின் மத்தியிலையும் அவர் பேசின வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு. ஐயோன்னு கூப்பிடல, கத்துல, ஏன்னு கேட்கல. அப்போ என்கிட்ட சொல்றாரு, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறியா மனசுல? ஒன்னும் இல்ல, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பேன். உங்க முன்னாடி நல்லவனா இருந்தாலும் எனக்கு பர்சனலா நிறைய தப்பு இருக்கும்ல. கர்த்தர் என்ன ரெடி பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளணும்ல. நான் இங்க உரியவன் இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் இல்ல, அதனால அங்க போகணும் இல்ல. அதுக்கு என்ன இப்ப ஆண்டவர் ரெடி பண்றாரு. நீ எல்லாம் ஒண்ணுமே யோசிக்காத, நீ இந்த விசுவாசத்துல மட்டும் உறுதியா நில்லுன்னு அவர் சொன்னாரு. ஐயோ, என்ன வலியின் மத்தியில எவ்வளவு பெரிய விசுவாசம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆபத்து வந்தா ஏன்னு கேட்கிறோம்ல. அவர் கொடுத்ததா அவர் எடுத்ததுக்கே நம்ம திட்டுறோம்ல. ஏன் ஆண்டவரே கொடுக்காம இருக்க வேண்டியதானு கேட்டோம்ல. அவ்வளவு பேசணும்ல. நம்பிக்கை குறைஞ்சிருச்சுல்ல. ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்னவா இருப்பேன்னா நம்பிக்கையா இருப்பேன். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எதுல நிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எப்போ துவங்கின விசுவாசத்துல எது வரைக்கும் நிக்கணும்? சாகிற வரைக்கும். என்ன நடந்தாலும் நிக்கணும். யார் கைவிட்டாலும் நிக்கணும். ஆண்டவர் சில நேரத்துல எப்படி வேணாலும் நம்மளை நடத்துவாரு. அவருக்கு எல்லா உரிமையும் என் மேல இருக்குது. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். அது எனக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும்.
உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு ஆண்டவர் இருக்காரா இல்லையான்ற கேள்வி அவங்க கேட்கும்போது நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு எனக்கு தெரியும்பா. இந்த சூழ்நிலையை பார்த்து என் கூட ஆண்டவர் இருக்கார் இல்லைன்னு நீ டிசைட் பண்ண முடியாது. நம்ம யாரும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இங்க கண்ணை மூடினா நமக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் மறுமைக்குரியவர்கள். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஓடி கர்த்தரிடத்துல வந்துருங்க. நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் துவங்கின விசுவாசத்துல என்னவா இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உறுதியாய் நிற்பேன், நான் உறுதியாய் நிற்பேன். ஹல்லேலூயா. சோ நம்பர் 3, மூன்றாவது, என்னுடைய யுத்தம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய எல்லாமே இழந்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா தன்னுடைய மனசுல ஒண்ணு நினைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எழும்பி, தன்னுடைய இருதயத்துல பேசினாங்களாமா, நான் எழும்பி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் என்ன பண்ணுவேன்னா, அது சாதாரணமே இல்லை. இவங்க எடுத்த முடிவு, இவங்க எடுத்த தீர்மானம் சாதாரணமானது இல்லை. ஏன்னா உடம்பு பச்சை புண்ணு மாதிரி இருக்கு. அத்தனை வருஷம் ரத்தம் எல்லாம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? தொட்டா கீழே விழுந்துரும், பக்கத்துல யாருமே தொட முடியாது. ஆனா ஏசப்பாவை சுத்தி அத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் தாண்டி அவருடைய வஸ்திரத்தை தொடுறது அப்படின்றது அவ்வளவு பெரிய சவால் இல்லை. ஆனா என்ன எடுத்தாங்கன்னா, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நான் இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தை தொடாம என்ன பண்ண மாட்டேன், நான் திரும்பி வரமாட்டேன், நான் திரும்பி வரமாட்டேன். அந்த தீர்மானம் எடுத்த அந்த ஒரு காரணத்திற்காக அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டுச்சா இல்லையா? வல்லமை புறப்பட்டுச்சா இல்லையா? இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரே ஒரு தீர்மானம் எடுப்பா, ஒரே ஒரு தீர்மானம் எடுப்பா. வாலிப தம்பி, நீ ஒரு தீர்மானம் எடு. நீ எடுக்கிற இந்த ஒரு முடிவுல தான் நீ ஆண்டவருக்காக பயன்படுகிற பயன்பாட்டே இருக்கிறது. நீ ஒரு முடிவெடு, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன், என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், நான் இனி அசுத்தமானதை தொடமாட்டேன், நான் அசுத்தமானதை பார்க்க மாட்டேன். நீங்க ஒரு முடிவு எடுங்க, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் இனி கசப்பா இருக்க மாட்டேன். நான் சொல்றேன், இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோமே, ஆண்டவரே சொல்றாரு, ஒருத்தரிடத்துல கசப்பு இருந்துச்சுன்னா நீ கசப்போட தேவ சமூகத்துல வர முடியாது. உன் காணிக்கையை அங்கே வச்சுட்டு முதல்ல போய் உன் சகோதர இடத்துல ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்துன்றாரு. எத்தனை பேரிடத்துல சண்டை, எத்தனை பேரிடத்துல பேசாம இருக்கிறீங்க. நான் இந்த பலிபீடத்துல இருந்து சொல்றேன், நான் உதவி செஞ்சு வெறுத்தவங்க எத்தனையோ பேரு, என்னிடத்துல இருந்து வாங்கி சாப்பிட்டு என்ன தூஷிச்சவங்க எத்தனையோ பேரு, என் மனசை நோகடிச்சவங்க எத்தனையோ பேரு. ஆனா நான் இந்த பலிபீடத்துல சொல்றேன், யார் மேல எனக்கு கசப்பு இல்லைங்க, ஒருத்தர் மேல கூட எனக்கு கசப்பு இல்லைங்க, யார்கிட்டயுமே நான் பேசாம இல்லைங்க. ஆனா இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம எப்படி இந்த கசப்போட ஆண்டவருடைய சமூகத்துல வரும்? அதனால ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு மாதிரி தீர்மானம், இனி நான் யாருக்காக தான் வாழ்வேன்னா, ஆண்டவர் ஒரே ஒருத்தருக்காக சாட்சியாய். அல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது. இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்கிற காலம் வந்துருச்சு. இந்த வருஷம் உங்கள் தலையெழுத்த கர்த்தர் மாற்ற போறாரு. இந்த வருஷம் உங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்து மாற போகிறது. இந்த வருஷம் கர்த்தர் ஒரு விதையை கர்த்தர் போட்டு வளர பண்ண போறாரு. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் நடப்போறாரு. கீழே இருந்து எடுத்து கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் நடப்போறாரு. நீங்க ஒரு மிகப்பெரிய ஆலமரமா கர்த்தர் உங்களை வளர்த்த போறாரு. உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் உங்களை பார்த்து பிரமிக்க போறாங்க. உங்க குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளைய கர்த்தர் சாட்சியா எழுப்ப போறாரு. அந்த பிள்ளை உலகத்தை கலக்கிற பிள்ளையா மாற போகிறது. அந்த பிள்ளைய கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த திருச்சபையிலிருந்து ஒரு எழுப்புதலை கடந்து போக பண்ணுகிறாரு. இந்த திருச்சபையில ஊழியர்கள் ஊழியக்காரிகள் எழும்ப போறார்கள். இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு பிற்பாடு இந்த பட்டணத்தில் ஒரு கலங்கரை விளக்காய் இந்த திருச்சபையும் நம்மளும் கர்த்தர் மாற்ற போகிறது உறுதி. நம்புறவங்க அப்படியே எழும்பி நின்று, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது. ஹல்லேலூயா. சோ ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தோட போங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. சோ இந்த உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி நம்ம வாழ முடியாது. ஒரே அடிமைத்தனத்துல நம்மளால வாழ முடியாது. ஒரே
ஒன்னே உனக்கு பின்னாடியே நம்முடைய லைஃப்ல போயிட்டே இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் பொறுமையோட நான் ஓட போறேன். எத்தனை பேர் ஆமேன்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி, ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்றேன், உன் லைஃபை வீண் பண்ணிராதப்பா, உன் டைமை வேஸ்ட் பண்ணிராதப்பா, உன் டைமை வேஸ்ட் பண்ணிராத. உன் லைஃப்லயே நல்லா நினைச்சுக்கோ, பிசாசு உனக்கு வைக்கிற பெரிய கண்ணி என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லடா. 5 வருஷம் உன்னை சும்மா உட்கார வச்சா போதும்பா. நீ 5 வருஷம் உன் டைமை வேஸ்ட் பண்ணேன்னா போதும், உன் லைஃபே ஒண்ணும் இல்லாம போயிடும். 5 இயர்ஸ், 5 வருஷம். அதான் இந்த இன்னைக்கு நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறாங்க பாருங்க. இந்த சிகரெட்ல 90% பேருக்கு முதல் குடிக்கிற சிகரெட்டு இலவசமா கொடுக்கப்பட்டதாமா. இலவசமா கொடுக்கப்பட்டதாம். அவன் காசு கொடுத்து வாங்கினது இல்ல. பிசாசு வந்து உன்னை ஒரு இடத்துல உட்கார வச்சிடறான். ஒரே ஒரு காரியத்தை யோசிச்சு உன்னை உட்கார வச்சிடறான். உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. யாரையோ ஒருத்தரை நீ குற்றப்படுத்துற. நான் சொல்றேன், 5 வருஷம் தாண்டி நீ யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. இன்னைக்கு உன் அம்மாவை குற்றம் சொல்ற, இன்னைக்கு உங்க அப்பாவை குற்றம் சொல்ற, இன்னைக்கு உன் வாத்தியாரை குற்றம் சொல்ற. ஆனா நான் சொல்றேன், உன் லைஃபுக்கு நீ யாரையும் குற்றப்படுத்த முடியாது. நீ எடுக்கிற முடிவுக்கு நீதான் அதிகாரி. இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு உனக்கு உன் பார்வைக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு வந்து எல்லாரையும் எதிர்த்து நீ முடிவு எடுக்கலாம். ஆனா 20 வருஷம் தாண்டி நீ எடுத்த முடிவு சரியானதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? நீ இப்ப யோசி. உன் லைஃபை வீண் பண்ணாத, உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிராத, டைமை வேஸ்ட் பண்ணிராத. ஏதோ ஒரு வாலிப தம்பிக்காக நான் பேசுறேன். உன் மேல ஆண்டவர் வச்சுக்க திட்டம் ரொம்ப பெருசு. உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போறது ரொம்ப பெருசு. நீ மட்டும் எழும்பினா பாகால்கள் உனக்கு முன்பாக முழங்கால் படியிடும். அஸ்திரத்துகள் உனக்கு முன்பாக முழங்கால் படியிடும். உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உன் மேல ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்குது. எத்தனையோ யோர்தான் உனக்கு விரோதமா வந்து உன்னை அழிக்க முடியல. எத்தனையோ நயல் நதி உன்னுடைய உயிரை எடுக்க முடியல. எத்தனையோ பார்வோனுடைய பட்டயம் உன் இருதயத்துல உன் உயிரை எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் உன் மேல ஒரு ஸ்பெஷல் அழைப்பை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீ இழந்துராத. பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான். பிசாசு யாரையோ ஒருத்தர் உனக்கு முன்னாடி காமிச்சு உன்னை கட்டி போட்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ வெளியே வந்துரு, போதும். இதுக்கு மேல நீ போனேன்னா திரும்பி வர முடியாது. போதும். நீ அம்மாவுக்கு மறைக்கிற, அப்பாவுக்கு மறைக்கிற, நீ எவ்வளவு மோசமான வாழ்க்கையில இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். பிசாசு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தருக்காக நீ ஓடிட்டு இருக்க. நீ நிலைவரமே இல்லாத ஒண்ணுக்காக ஓடிட்டு இருக்கிற. உனக்கு இல்லாத ஒண்ணுக்காக நீ ஓடிட்டு இருக்க. நீ ஓடிட்டு இருக்கிற ஒண்ணு உனக்குரியது அல்ல. நீ காத்திருக்கிற ஒண்ணு உனக்குரியது அல்ல. நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு உனக்குரியது அல்ல. உன் டைம், உன்னுடைய நேரம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பணம், உன்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் நீ இழந்துட்டு இருக்கிறியே, அது உனக்குரியதே இல்ல. கர்த்தர் உன்னை மண்ணுக்காக அழைக்கல, கர்த்தர் உன்னை மாணிக்கத்திற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நீ விட்டுறாத. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது. இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க மூத்த பிள்ளை ஆண்டவர் விசாரிக்க போறாரு. உங்க இளைய பிள்ளை ஆண்டவர் விசாரிக்க போறாரு. இந்த வருஷம் உங்க தொழில் ஆண்டவர் விசாரிக்க போறாரு. இந்த வருஷம் உங்க குடும்பத்தை ஆண்டவர் விசாரிக்க போறாரு. இந்த வருஷம் உங்க சரீரத்தை ஆண்டவர் விசாரிக்க போறாரு. சத்தமா ஆமென்.